The same old complaint about Aditya Gadir. See, the cocksucker is actually using my pictures, who is not a public person, in order to manipulate images in artificial intelligence, to create nudes and vulgar gifs and videos of me and Annamalai doing stuff. Annamalai is a politician in Tamil Nadu. Okay? And I've complained about this multiple times to many places in Tamil Nadu. And even I tried to contact Annamalai Kuppuswamy, but he left to London. Now, Tamil Nadu BJP, if you're going to throw cover to Aditya Gadir by bribing cyber security team of Tamil Nadu, there are severe consequences attached to it. No, I don't want to kill Annamalai. I don't want anybody to kill Annamalai. You cannot make me do things where he is going to get taken out by anyone. My point is that if you're not going to control Aditya Gadir, every day there is a video that's coming up attacking your BJP in Tamil Nadu. பிஜேபிக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கா பசங்களா, உங்களுக்குள்ள சண்டைனா நீங்கள் வேட்டியை கழிச்சிட்டு ஒன்னோட ஒன்று தேய்ச்சிட்டு சண்டை போடுங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா ஒத்த செத்துருவீங்க. உள்ளே இருக்கிற பொம்பளைங்களா, உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா அதுக்கு நான் அடி மயிரப்படுங்கணும். என்னை வச்சு அவனை காலி பண்ணுவீங்களா? எனக்கு நான் வேற மயிர் புண்டை இல்லையா? அவன் யூஸ் பண்ணுறது இவனோட சர்வைலன்ஸ் ஆக்சஸ்ன்னு நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டு தெளிவாக கொடுத்தாச்சு. அப்போ யார் மேலே பிரச்சனை? ஆதித்யா கதிர் மேலே பிரச்சனையா, அண்ணாமலை மேலே பிரச்சனையா? எனக்கு அண்ணாமலையோட ஒரு மயிர் பிரச்சனையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆள் திரும்பி வந்து இந்த விஷயம் முடியலன்னா டெய்லி ட்விட்டரில் எஸ்கலேட் ஆகி போயினே இருக்கும். ஆதித்யா கதிர் ஏற்கனவே 2-3 பொண்ணுங்களை இப்படி ஹராஸ் பண்ணி கொண்டு இருக்கான். சோபனான்னு ஒரு பொண்ணு ஐடி கம்பெனிலேருந்து ஓட விட்டு வேறு அதை ஏன்னோ பிராமின்னு சொல்லி இவன் யாருன்னு தெரியாமல் இவன் சிபிஐயில் இருக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சது தான் இதெல்லாம். என் நாய் பொண்ணெல்லாம் கொண்டுட்டான், என் புருஷனை தூக்கி வேற ஒத்திக்கிட்ட கூட்டி கொடுத்துட்டான். எல்லாம் அண்ணாமலையோட அக்கௌண்ட்டை வச்சு நடந்து. புரியுதா? இதுக்காக தான் வெப்பேரி கமிஷனரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் அந்த ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆதித்யா கதிர் ஒன்று ஜெயிலுக்கு போன பர்மனெண்ட்டாக, அவன் ஒரு பைத்தியம், மென்டல் சைக்கோ, முட்டா குதி. தேவடியாமா அவனுக்கு அண்ணாமலைன்னு நினைப்பு. இத்தனை காலமாக அண்ணாமலை நினச்சே வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லார்கிட்டையும் அந்த ஆள் வயசுலேயே பேசுவான். பைத்தியார தேவடியா பையன். இந்த பைத்தியக்கார முட்டா கூதிய சைக்கோவை இன்னும் பிடிக்காம என்ன பிடுங்குறீங்கடா? தமிழ்நாடு பிஜேபி காசு கொடுக்குறீங்களா சைபர் செக்யூரிட்டி டீமுக்கு? உங்கள் அண்ணனை காலி பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி வந்து மைதானத்தில் போய் சண்டை போட்டுக்கோங்க போங்க. அதுக்கு நான் தான் கிடச்சினேன். என் வீடியோ இன்னொரு தடவை வெளியே வந்தது. நான் பப்ளிக் லைஃப்ல கிடையாது, சினிமாக்காரம் டேஷ் எல்லாம் கிடையாது. நான் ஜேர்னலிஸ்ட்மா, தனிப்பட்ட ஜேர்னலிஸ்ட். தமிழ்நாடு பிஜேபி ஒன்றும் இல்லாமல் பிச்சு தூக்கி போட்டுருவேன், பார்த்துருந்துக்கோங்க. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இனிமேல் போஸ்டிங் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன். ஓட்டே விழுந்தால் கூட உன்னால் உட்கார முடியாது. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கடா. ஏன் வீடியோ விட்டுனுக்கிறான்னு 10,000 தடவை சொல்கிறேன். ஆதித்யா கதிரை தூக்கி வச்சுன்னு சப்பின்னு இருக்கிறீங்க. லவ் டு டெல் நச்சான் பாரு, தொம்மை குள்ளமா கன்றாவியா, பார்த்த உடனே வாந்தி வரும் பாரு, அவன் தான் அவன். அவனுக்கு அண்ணாமலைன்னு நினைப்பான். அண்ணாமலையை நிறைய தடவை படுக்க கூப்பிட்டான் அவன். இவன் போனானா தெரியாது. கூட்டு கேட்டுக்கோங்கடா உங்கள் ஒன்னங்க. அப்புறம் உங்கள் அண்ணனுக்கு பிறந்த 2வது குழந்தைக்கு அப்பா அவன் தானா?
சொல்லி திரிறான், கூப்பிட்டு கேளுங்க அவனை. நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு அப்புறம் தெரிய வரும். சரியா? இன்னொரு தடவை இந்த தேவையாளுக்கு வந்த சினிமாக்கார கூதி எனக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னான்னா ஒருத்தா இழுத்து வச்சு சர்க்கம்சிஷன் இல்லை, ஃபுல்லாக கேஸ்ட்ரேஷன் தான். அப்புறம் என்னவோ வந்து அவன் காலேஜ் படிக்கும்போது வால்பாறை வட்டப்பாறை, எனக்கு வால்பாறை வட்டப்பாறை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கூட தெரியாது. அதனால் தேவையா பசங்களா சத்தியமாக தெரியாது. விக்ரவாண்டியா இங்கே தான் இருக்குதுன்றதையே நான் இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தேன். இன்னொரு தடவை அந்த தேவடியா மாவன் வந்து எனக்கு அவனுக்கு லிங்க் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சானா ஒருத்த வச்சிருவாங்க எல்லாரையும். புரியுதா உங்களுக்கு? ஹேக்கர்ஸ் கேமர்ஸே உங்களுக்கு தான்டா வார்னிங்க.